உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடித்த தம்பி அம்சத்தோட ஒரு பாட்காஸ்ட். வணக்கம் அம்சத். வணக்கம்க்கா. இது வந்து நம்ம நிறைய நாள் பிளான் பண்ணிட்டு இருந்தோம், பேசணும். ஒரு நீண்ட நெடிய நாள் ஒரு பிளான் இது. ஆமாம், பல நேரம் வந்து அந்த கருத்தியல் ஒரு சேர போகும். நான் நினைக்கிறது நீங்கள் சொல்லுவீங்க, நீங்கள் நினைக்கிறது நான் சொல்லுவேன். அப்போ வந்து அந்த ஜேர்னியில் நம்ம ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிற அந்த கட்டத்தில் இருந்து இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆமாம், எனக்கு என்ன அப்படின்னா, ஏன் இப்போ பார் நம்ம வந்து காங்கிரஸ் பிஜேபின்றதுலையே இருக்கும். இல்லை, அதை தாண்டி புதிய யாராவது ஒருத்தவங்க வரணுமே, அதுதானே நம்மளும் எதிர்பார்க்க. வர விடுவாங்களா? இப்போ ஒரு எது ஒன்றுமே தேவையில்லைன்னு தானே பிறக்குது. ஆக்சுவலாக வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம பவர்ஃபுல்லாக ஆகணும் அப்படின்னா மற்றவங்களை வந்து வீக் ஆக்கிட்டா நம்ம வந்து வலிமை மிக்கவராக மாறிடுவோம் அப்படிங்கிறதுக்கு வந்து மோடி உதாரணமாக இருந்தார். ஆனால் அதுதான் அவரை தோற்கடிச்சிருச்சு. இப்போ ஃபட்னாவிஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவரை வந்து கிட்டத்தட்ட அரை மனிதனாக ஆக்கி விட்டுட்டாங்க. அப்புறம் வசுந்தராவுடைய அந்த ராஜஸ்தானில் அவங்களுடைய பவரையும் குறைச்சி விட்டுட்டாரு. மாநிலம் சுயேட்சையாக இருக்கிறதுக்கான அத்தனை விஷயங்களும் வந்து முடிச்சு விட்டது தான் வந்து மோடியோட ஒரு சிறப்பு தன்மை. நிறைய பேர் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஆமாம். ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10 ஆண்டுகளாக இருந்த பாஜகவினுடைய ஆட்சிக்கும் இப்போ இருக்க அடுத்த 5 ஆண்டுகள் வரக்கூடிய பாஜகவினுடைய ஆட்சிக்கும் நிறைய வித்தியாசம் வரும். நம்ம பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மத்திய அரசில் இருக்கிற அந்த கட்டுப்பாடெல்லாம் இனி தளர்வாகணும். அந்தந்த ஸ்டேட் வந்து தனிச்சையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கினா மட்டும்தான் பிஜேபியே இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை மோடி நம்ம இப்படி ஒரு விஷயத்தை யோசிப்போமே. இப்போ ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, தமிழ்நாடு இந்த 4 தென் மாநிலங்களையும் நம்ம எடுத்துப்போம். இதில் கேரளாவில் மட்டும் ஒரே ஒரு இடத்துல திருச்சூரில் வந்து நடிகர் சுரேஷ் கோபி அவர்கள் ஜெயிச்சிருக்காரு. ஏன்னா கடந்த முறை தேர்தலில் அவங்களுக்கு சீட்டு கொடுக்கும்போது சுரேஷ் கோபி வந்து படுதோல்வி அடைஞ்சார். ஆனால் அப்போவே முடிவு பண்ணிட்டாங்க, சுரேஷ் கோபிக்கு திருச்சூரில் திரும்ப சீட்டு கொடுக்குறோம் அப்படின்னு பாஜக முடிவு பண்ணிட்டாங்க. 5 ஆண்டுகள் அவர் உழைச்சார். அவர் பிஜேபியில் நிற்காம சுயேட்சையாக நின்றுருந்தா கூட சுரேஷ் கோபி ஜெயிச்சிருப்பார். ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பாஜக வேட்பாளரை கூட நம்ம தேர்ந்தெடுக்கல. ஆனால் பாருங்க, நம்ம பாஜகவை ஏற்கவும் இல்லை, நம்ம பாஜகவுக்கு வாக்களிக்கவும் இல்லை. ஆனால் நமக்கும் சேர்த்து பாஜகவை சார்ந்தவர் தான் பிரதமர் என்பதை நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும்? இது ஏற்றுக்க முடியாது. இல்லை, அது ஒரு நம்ம ஏற்றுக்க முடியாது, பிரதமர்னு ஏற்றுக்க முடியாது. நம்ம ஸ்டேட் வந்து ஒன்றுமே இல்லை. பட் என்ன அப்படின்னா பாஜகவுக்கு எப்படி இவ்வளவு ஓட்டுக்கள் யோசிச்சு இவிஎம் மிஷின் அவ்வளோதான். கரெக்ட். ஆனால் கரெக்டாக தான் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து அதிமுக ஓட்டு கொஞ்சம் எடுத்திருப்பாங்க, நாம் தமிழருடைய ஓட்டு கொஞ்சம் எடுத்திருப்பாங்க, நம்ம 2 பேரும் தான் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், நாம் தமிழருடைய வாக்குகள் நிறைய வந்து கண்டிப்பாக எடுத்திருக்க வாய்ப்பு. தேர்தலுக்கு முன்னாடி நாம் தமிழருடைய பிரச்சாரத்தை பார்க்கும்போது, ஆனால் சீமான் அவர்கள்ட்ட ஒரு விஷயத்தை நம்ம குறிப்பிட்டு பேசணும். என்னன்னா அவருடைய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா அவருடைய பிரச்சார வியூகம் தான். காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்தா இரவு 10 மணி வரைக்கும் அந்த மனுஷன் சாப்பிடுவதற்கு நேரம் இல்லாமல், ஒரு உறங்குவதற்கு நேரம் இல்லாமல், அப்படியே இந்த வயசில் கூட இவ்வளோ ஒரு ஃபோர்ஸாக வயசுலன்றீங்க. இல்லை, ஆமாம். ஏன்னா அவருடைய வயசில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களை பாருங்களேன். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வேற மாதிரி வருவோம். இப்போ ஐயா ஸ்டாலின் இருக்காரு, இந்த பக்கம் அண்ணன் சீமான் இருக்காரு. இப்போ 2 பேரையும் கம்பேர் பண்ணி பாருங்க, ஒரு 10 ஆண்டுகள் வித்தியாசம் தான். ஆனால் அண்ணன் சீமான் அவர்களுடைய பேச்சுக்கும் அவருடைய அந்த சுறுசுறுப்பு, அவருடைய அந்த உடல் வாக்கு இதெல்லாம் பார்க்கும்போது சான்ஸே இல்லைப்பா, என்னடா மனுஷன் இந்த பேச்சு பேசுகிறப்ப ஒன்றும் இல்லை. அவர் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்காரு. என்னுடைய அம்மா வந்து ஒரு தடவை மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, பேசிகிட்டு இருந்தாங்க. அதாவது எப்படி ஒரு இடத்துக்கு போயிட்டே இருக்கியப்பா, பேசிகிட்டே இருக்கியப்பா, எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்ன போது அவர் ஒரு குரல் பதிவு அணிந்து, அம்மா நீங்கள் எல்லாம் வந்து நிற்கிறீங்க பாருங்க, அதுதான் எனக்கு உற்சாகமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருக்கு வந்து ஹீ டேக்ஸ் நம்ம கிட்ட இருக்கிற அந்த எந்தூசியாசம், அந்த ஒரு இது வந்து அவர் ஒரு மன வலிமை, எப்படியாவது நம்ம ஜெயிச்சணும். வலிமை வந்து இனத்தினுடைய அழிவிலிருந்து பிறந்த ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற எல்லாருமே நம்ம அந்த இடத்துல பேசுகிறோம். அந்த இனத்தினுடைய அழிவை வந்து எந்த அளவுக்கு நம்ம வழியை கொடுத்துருக்கோம், அந்த வழியிலிருந்து பிறந்தது தானே நாம் தமிழர் கட்சி. அந்த வழியை தாங்கி நிற்கிறோம். அதாவது நாம் தமிழர் இருந்து வெளியில் போனவங்க கூட வந்து நாம் தமிழருக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க, சுற்றி இருக்கவங்களையும் நாம் தமிழருக்கு தான் ஓட்டு போட வச்சுருக்காங்க. வெளியில் போகவும் முடியாமல் அதே சமயம் வந்து இது அது சம்திங் ரொம்ப. இதில் குறிப்பிட்ட ஒரு விஷயம், இப்போ இடையில வந்து அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. அப்போ நான் மருத்துவமனையில் இருக்கும்போது ஒரு அண்ணன் என்னை பார்க்க வராங்க. அவங்க வந்து முன்னாள் நாம் தமிழர் கட்சி, அவங்க வேறு ஒரு கட்சியில் இருக்காங்க. அவங்க என்கிட்ட பேசும்போது சொல்கிறாங்க, நான் இந்த முறை வாக்களித்தது நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்களித்தேன், நான் இன்னொரு கட்சியில் இருந்தாலும் எனக்கு கை போக மாட்டேங்குதுப்பா, மைக் சின்னத்துக்கு தான் ஓட்டு போட்டேன். கிட்டத்தட்ட என் வீட்டில் ஒரு 6 ஓட்டு இருந்துச்சு, 6மே நாங்கள் வந்து மைக் சின்னத்துக்கு தான் போட்டோம். அப்போ கூட அவர் குறிப்பிட்டு என்ன சொன்னார்னா, அண்ணன் வந்து ஒரு வார்த்தை, ஒரு அழைப்பு எடுத்தோ இல்லை அலைபேசிலையோ இல்லை வேறு யாரையும் விட்டு, வாங்கடா தம்பிங்களா எல்லாம் ஒன்றா நிற்போம். இவர் வந்து நாம் தமிழர் இருந்து வெளியேற்றப்பட்ட தம்பியா இல்லை வெளியேறிய தம்பி? தமிழர்லேருந்து வெளியேற்றப்பட்ட தம்பி. ஓகே, வெளியேற்றப்பட்ட தம்பி. அவர் என்கிட்ட சொன்னது என்னன்னா, அண்ணன் ஒரு வார்த்தை ஃபோன் அடிச்சோ இல்லை வேறு யாரும் மூலியமாவது என்னை கூப்பிட்டு திரும்ப கட்சிக்குள்ளே வா அப்படின்னு என்னை கூப்பிட்டாங்கண்ணா, நாங்கள் என்ன வரமாட்டோம் நான் சொல்ல போகிறோம்
அந்த ஒரு வார்த்தைக்காக நாங்கள் காத்துட்ருக்கோம். இல்லை, அவர் ஆக்சுவலாக வந்து நானுமே அதான் யோசிக்கிறேன். எப்போவுமே நாம் தமிழர் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத்துன்னு சொல்லுவாங்க. எப்போவுமே வந்து டபுள் 1%னா அதுலேருந்து 3%, 3%லேருந்து 7%, அப்படி நம்ம வந்து டபுளாக தான் ரெட்டிப்பாக தான் வந்து வளர்ந்துருக்கு. ஆனால் இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் வந்து சதவீதம் கூடியிருக்கு. ஆனால் இந்த வாக்கு இந்த சதவீதம் கூடினதுக்கு இருந்ததுக்கே பார்த்தீங்க அப்படின்னா அது இட்ஸ் ஒரு பெரிய சாதனை. ஏன் பெரிய சாதனை அப்படின்னா நம்மளுடைய சின்னம் ரொம்ப கடைசி நேரத்தில் தான் நம்மளுக்கு சின்னம். ஆமாம், நிறைய பேர் வந்து விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. நிறைய தொகுதிகளில் வந்து 1500 வாக்குகளுக்கு மேலே வாங்கியிருக்கு. ஆமாம், விவசாய சின்னம். அப்போ அந்த விவசாய சின்னம் வந்து நாம் தமிழர்ந்து நினச்சி போட்டவங்க ஏகப்பட்ட. அப்போ அந்த இடத்துல ஒரு வாக்கு சதவீதத்தை எழுந்திருக்கோம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய ஓட்டு வந்து பாஜகவுக்கு போயிருக்கு. அதில் மறுப்பே சொல்ல முடியாது. இவிஎம் மிஷன் அழகாக ப்ரோக்ராம் பண்ணலாம். அது வந்து நம்ம எத்தனையோ டெமோவில் பார்த்துருக்கோம். அதனால் அதை வந்து அவாய்ட் பண்ண முடியாது. ஆனால் கடைசி எனக்கு ஒரு காரணம் இருக்குது. நான் வந்து இதை வெளிப்படையாக உடைச்சி பேசணும்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னா, நாம் தமிழர் வந்து தன்னுடைய பிரச்சாரத்தில் கொடுத்த அந்த பிரச்சாரம் பண்ணுறாரு. அதில் எந்த ஒரு குறையும் நம்ம சொல்ல முடியாது. 100க்கு 100 அவருடைய உழைப்பு அதாவது அந்த சதவீதத்துக்கு மேலேயே உழைப்பை கொடுத்தாருங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஆனால் களத்தில் வந்து நின்று வேலை செய்கிறவங்களுக்கு பல பிரச்சனைகள் இருந்தது. நம்ம அதை பேசித்தான் ஆகணும். குறிப்பிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னா, கடந்த 2019 நாடாளுமன்ற தொகுதியில் வேலை பார்த்த அந்த கட்சியை சார்ந்த தம்பிகள் நிறைய பேர் வேலை பார்த்தாங்க. ஆனால் எனக்கு தெரிந்து நிறைய பேர் இந்த 24 தேர்தலில் வேலை பார்க்கலையோன்னு ஒரு கேள்வி வருது. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம ஏன் வேலை பார்த்துட்டு திடீர்னு நாளைக்கு கட்சி விட்டு நீக்கிட்டாங்கன்னா, இப்போ அந்த பயம் எல்லாருக்கும் உண்மையும் நேர்மையுமாக நான் கட்சிக்காக உழைத்துக்கிட்டே இருக்கேன். திடீர்னு எந்த காரணமும் இல்லாமல் என்னை கூப்பிட்டு எந்த விதமான விசாரணையும் பண்ணாமல் ஒரு ஒழுங்கு நடவடிக்கை குழு என்னை கூப்பிடாம நான் உழைச்சிக்கிட்டே இருக்கேன். என்னுடைய பணத்தை, என்னுடைய சொந்த வருமானம், நான் உழைத்தது, என்னுடைய ரத்தத்தை வேறுவையாக சேர்ந்து நான் உழைச்சிட்டு இருக்கேன். என்னுடைய பொண்டாட்டி, புல்லா, அம்மா, பெரியப்பா, சித்தப்பா அத்தனை பேருடைய எதிர்ப்பை தாண்டியும் நான் நாம் தமிழர் கட்சிக்காக உழைக்கிறேன். திடீர்னு என்னை வந்து இது குப்பையில் தூக்கி போகிற மாரி என்னை தூக்கி போட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுறது? கிறிஸ்டப்பா எட்டி வச்ச மாரி எட்டி வச்சிட்டாங்கன்னா, அதனால நான் வந்து என்கிட்ட நேரடியாக நிறைய பேர் பேசியிருக்காங்க. இல்லைப்பா, போன தடவை நாங்கள் ரொம்ப வேலை பார்த்தோம், இந்த தடவை வேலை பார்க்க முடியல. என்னண்ணா ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த தான் காரணமாக சொல்கிறாங்க. நான் இன்னைக்கு அதாவது ஒரு கட்சி வளரணும் அப்படின்னா அந்த இடத்துல ஆரம்பத்திலேருந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கணும். இப்போது இன்றைக்கி நம்ம உட்காந்து இதை பேசுகிறோம் இல்லையா, இதை பேசுகிற நேரத்திலே வந்து நாம் தமிழரில் இருக்க சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குறைகளை பேசாதீங்க, நிறைகளை பேசுங்கன்னுவாங்க. குறைகளை பேசாமல் நீங்கள் பெரிய நிறை அடைய முடியாது. எனக்கு தெரிஞ்சு வந்து நம்ம அட்லீஸ்ட் ஒரு 4 சீட்டாவது நம்ம வந்து வெற்றி பெற்றிருப்போம் அந்த பழைய ஆட்கள் இன்னுமே உள்ளே இருந்திருந்தா. ஏன்னா இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த களத்தில் வேலை செய்யாதவங்க சொன்னீங்க இல்லையா, நானே நேரடியாக ஒரு 2-3 பேர் பார்த்துருக்கேன். என்ன அப்படின்னா, புதுசாக வந்து ஒருத்தரை கட்சியில் பயணிக்காதவங்க, கட்சிக்காக வேலை செய்யாதவங்க, ஆனால் கட்சி அபிமானிகள், அதெல்லாம் வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அவங்கள திடீர்னு ஒரு வேட்பாளராக நிறுத்தும் போது அங்கே இருக்கும் அந்த கேரர்ஸ் வந்து நான் எதுக்கு வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு சோர்வு வந்து அவங்களுக்கு வந்துடுது. அப்போது அந்த இடத்துல வந்து ஒரு கேப் நம்ம பார்க்குறோம். அந்த ஒரு தொடராக பயணிக்கிற ஒரு நிலைமை இல்லைங்கிற போது நமக்கு இன்னும் உடைய தான் செய்யும். அப்போது நமக்கு இருக்கிறது தான் நாம் தமிழரில் இருக்க வீக்னஸை நான் அதை தான் பார்க்குறேன். நான் இன்றைக்கி நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து நம்ம குடும்பத்தை பற்றி நம்ம வெளியில் பேச முடியுமா அப்படிங்கிற உண்மையான ஒரு விஷயம் தான். நம்ம குடும்பத்தை பற்றி நம்ம வெளியில் போய் அசிங்கப்படுத்த மாட்டோம். ஆனால் நம்ம குடும்பத்தில் உட்காந்து பேசுவோம் இல்லை? கண்டிப்பாக அதை நம்ம பேசணுமே. ஒரு பிரச்சனை இருக்குன்னா, இப்போ எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ஒரு பிரச்சனைனா அது வீட்டுக்குள்ளே உட்காந்து நம்ம பேசணும். அது ஒன்று நம்ம என்ன பண்ணுறோம், யார் கூட இப்போ உங்கள் கூட எனக்கு பிரச்சனை அப்படின்னா நான் உங்கள் கூட உட்காந்து பேசுவேன். அம்சத் இது எனக்கு சரியாக வரல அப்படின்னு சொல்லிட்டு, உங்களோட செட் ஆகல இல்லை பேச்சுவார்த்தை சரியாக வரல அப்படின்னா அடுத்து உங்களோட இருக்கிறவங்களோட என்னோட இருக்கவங்களோட சேர்ந்து நம்ம ஒரு கூட்டா பேசுவோம். இதில் நம்ம இப்படி பார்ப்போமே, இப்போ இன்னும் 60 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த திராவிட கட்சிகள், இரு பெரும் திராவிட கட்சிகளும் இங்கே இன்னும் ஸ்ட்ராங்காக மக்கள்கிட்ட இருக்காங்க. அது என்ன காரணம் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளே ஒரு விஷயம் சொல்லுவேன். இப்போ சிவாஜி லிங்கம் அப்படின்னு திமுகவில் ஒரு பேச்சாளர் இருக்கார். ரொம்ப ஆபாசமாக பேசக்கூடியவர். ஆபாசமாக பேசுகிறாருன்னு சொல்லிட்டு அவர் கட்சியை விட்டு நீக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒழுங்கு நடவடிக்கை குழு வைத்து ஏன் நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறீங்க, உங்கள் மேலே என்ன தப்புங்கும்போது அவர் தன்னுடைய தப்பை வந்து திருத்திக்கிறேன் அப்படிங்கும்போது மீண்டும் கட்சிக்குள்ளே அதே பொறுப்பை கொடுத்து அவங்களுக்கு வாய்ப்பளிக்கிறாங்க. அப்போ அவருக்கு என்ன தோணும்னா, நான் 1000 தப்பு பண்ணாலும் என்னை கூப்பிட்டு வைத்து நீ செய்வது தவறு, இந்த தவறை நீ ஒருபோதும் செய்யாதுன்னு என்னை திருத்துறாங்க. அதனால நான் அந்த கட்சியில் பயணிக்கிறேன், அந்த கட்சிக்கு நான் விசுவாசமாக இருக்கேங்கிறேன். ஆனால் நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகி போனவங்க யாராவது ஒருத்தவங்க, ஒன்றும் இல்லை, நான் ஓப்பனாகவே பேசுவேன். இப்போ கல்யாண சுந்தரம் அவர்கள் என்ன தவறு செஞ்சிட்டாருன்னு யாராவது ஓப்பனாக சொல்ல தயாராக இருக்காங்களா? இல்லை, எல்லாமே இப்போ அதுதான் அம்பிகுவஸாக.
ஏதோ ஒண்ணு ஒரு ஒரு என்ன சொல்றது உண்மையற்ற ஒரு இல்ல தன்மை. நான் மற்றவங்களை பற்றி பேசலை, மற்றவங்களை விட்டுருங்க. திமுகவுக்கு போனவங்க இருக்கட்டும், அவங்களாம் பேர் பணம் புகழுக்காக போனவங்க, அவங்க விட்டுருங்க. கல்யாண சுந்தரம் அவர்கள் என்ன தவறு பண்ணாருன்னு யாராவது ஒருத்தவங்க வெளிப்படையாக பேச தயாரா? ஏன்னா பேச முடியாது. ஏன்னா அவர் மேலே என்ன குற்றச்சாட்டு இருக்க போகுது? அது இருக்குல்ல. அவர் நான் நினைக்கிறேன் அவர் தவறானவர்னு நீங்கள் கட்சி விட்டு அனுப்பிட்டீங்கன்னா என்ன தவறு செஞ்சாருன்னு சொல்லிட்டு அனுப்புங்க. அது ஏன் செய்யலை? இன்னும் நான் இப்போ ஒன்றும் இல்லை, கல்யாண சுந்தரம்ங்கிற ஒரு நபரை நீங்கள் பார்க்குறீங்க, ஆனால் அந்த ஒரு நபருக்கு பின்னால் எத்தனை பேர் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்காங்க. நான் கட்சிக்குள்ளார வந்ததுக்கு முக்கிய காரணமே கல்யாண சுந்தரம் தான். அவருடைய பேச்சு வந்து என்னை ஈர்த்துச்சு. அவர் தான் வந்து என்னை அண்ணனை பார்க்க வச்சது. ஆக்சுவலாக சொல்லணும்னா ஆக்சுவலாக அண்ணன் இப்போ கூப்பிட்டாருன்னா கூட அவர் வருவார்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஏன்னா அவருடைய பேச்சுல வந்து அந்த தமிழ் தேசியத்தினுடைய அந்த சாரம் வந்து துளி கூட குறையல. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அவர் அதிமுகல போய் வேற கட்சியில போய் சேர்ந்துட்டார் அப்படின்ட்டு. ஒருத்தர் அரசியல்ல பயணிச்சுட்டு இருக்கவங்க அந்த கட்சியை விட்டு ஒதுக்கப்பட்டாங்க அப்படின்னா பாதுகாப்புக்காகவே வந்து இன்னொரு கட்சிக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்காங்கன்றதை நம்ம உணர்வோம். இப்போ ஒரு விஷயத்தை நம்ம எக்ஸாம்பிளா சொல்லணும்னா, இப்போ நாம் தமிழர் கட்சியில பயணிக்கக்கூடிய தம்பிகள் யாரோ ஒருவர் ஒரு பொறுப்பாளராக இருக்காரு. அவருக்கு எதிரிகள் யாருன்னா நாம் தமிழர் கட்சியை தவிர்த்து அத்தனை பேரும் எதிரி தான். அது திமுக, அதிமுக, மதிமுக, தேமுதிக, காங்கிரஸ், பாஜக, விசிக, பாமக அப்படின்னு அனைத்து கட்சிகளையும் எதிர்த்து தான் நம்ம அங்கே களமாடிட்டு இருக்கோம். இப்போ நம்ம சொந்த ஊரில் சித்தப்பன், பெரியப்பா, மாமா, மச்சான் இருப்பான், எல்லாம் ஒவ்வொரு கட்சியில் இருப்பான். அத்தனை பேரையும் எதிர்த்து தான் அவர் கொடியேற்றணும் அந்த ஊரில். அத்தனை பேரும் எதிர்த்து தான் அவர் சோரோட்டி ஓட்டணும். அப்போ நான் திடீர்னு அந்த கட்சியிலேருந்து விலக்கப்பட்டேன்னா அத்தனை பேரும் எனக்கு எதிரியாக இருப்பான். அப்போ நான் அங்கே வந்து பலவீனம் குறைஞ்சிடும் எனக்கு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க? இத்தனை ஆண்டுகளாக நான் ஒரு 10 ஆண்டுகளாக நாம் தமிழர் கட்சியில் பயணித்தேன், 10 ஆண்டுகளாக அத்தனை பேரும் எதிரியாக சம்பாரிச்சிட்டேன். எதிரினா இவங்க நல்லவங்க இல்லை, அவங்க கெட்டவங்களும் இல்லை. நாம் தமிழர் கட்சியில் இருக்க அத்தனை பேரும் நல்லவர்கள், கெட்டவர்கள் அனைத்து பேரையும் நான் எதிர்த்துட்டேன். இப்போ நான் வந்து பதவியும் இல்லாமல் எனக்கு ஆள்பலமும் இல்லாமல் நான் இருந்தேன்னா என்ன அவங்க வேட்டையாடிடுவாங்க. இப்போ 4 மாடுகள் ஒற்றுமையாக இருக்கிற வரைக்கும் தான் அந்த மாட்டுக்கு வலிமை, சிங்கத்தால் வேட்டையாட முடியாது, நம்ம கதையெல்லாம் படிச்சிருக்கோம். அந்த மாதிரி தான் நாம் தமிழர் கட்சின்னு வெளியில் வரும்போது அவங்க ஏதாவது நமக்கு பிரச்சனை கொடுத்துருவாங்களேன்னு ஒரே பயத்தில் வேறு கட்சிகளுக்கு போயிடுறாங்க. அதுதான் இங்கே ஒரு அதை விட ரொம்ப பெரிய கொடுமை என்னன்னா, வெளியே விட்டுருங்க, என்னுடைய உதாரணமே எடுத்துக்கோங்க. ஆனால் நாச்சியால் சுகந்தியோட கம்பேர் பண்ணி விடுவாங்க. நீங்க வந்து நாம் தமிழருக்கு துரோகம் செஞ்சிருவீங்க, இவங்க இன்னொரு நாச்சியால் சுகந்தி, இவங்க வந்து இவங்களை நம்பாதீங்க அப்படின்ட்டு. அப்போ நமக்கு வந்து சுருக்குன்ட்டு ஒரு வழி வரும். காரணம் என்ன அப்படின்னா, இப்போ நாச்சியால் சுகந்தி வந்து பல கட்சிகள் மாறி வந்தவங்க, அவங்களுடைய ஐடியாலஜி வந்து தொடர் ஐடியாலஜி கிடையாது. வேற என்னுடைய இது வந்து தமிழ் தேசியம்ன்ற ஒன்று இருக்குன்னு தெரியறதுக்கு முன்னாடியே நான் தமிழ் தேசியவாதியாக தான் வாழ்ந்திருக்கேன். எந்த திராவிட கட்சிக்கும் எத்தனை தேர்தல் நான் பார்த்துருப்பேன். நான் அத்தனை தேர்தல்லையும் வந்து நான் திராவிட கட்சிகளுக்கு நான் ஆதரவு கொடுத்தது கிடையாது, பேசினது கிடையாது, எந்த விதத்துலையும் வந்து நான் அதை ஏற்றுக்கிட்டதே கிடையாது. எனக்கு இது தேவையில்லை, குப்பை. என் வாழ்க்கையில் என்னுடைய இத்தனை வயசில் வந்து என் வாழ்க்கையில் நான் முதல்ல ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டேன்னா அது நாம் தமிழருக்கு தான். இன்னைக்கு வரைக்கும் அதுதான். அந்த இதுலேருந்து நான் துளி கூட மாறல, துளியும் மாறவும் முடியாது. இப்போ பாரிசாலனை போன அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பாரிசாலனை வந்து ராஜவேல் நாகராஜனோட கம்பேர் பண்ணுறாங்க. ஒரு விஷயம் என்னன்னா, நாம் தமிழர் கட்சிங்கிறது நம்மளுடைய குடும்பம். இப்போ குடும்பத்தில் ஒரு தப்பு நடக்குதுன்னா, ஆனால் இந்த மாதிரி தப்பு நடக்குது தம்பிகளா, இந்த மாதிரி தப்பு நடக்குது, இந்த தப்பை சரி செஞ்சுக்கிங்கன்னு நம்ம சொல்லிட்டோம்னா துரோகி ஆயிடுறோம். அதுதான் வந்து நமக்கு, அதாவது அமீர் துரோகி கிடையாது, சவுக்கு சங்கர் கிடையாது, ஆனா நம்ம எல்லாம் துரோகியா மாறுறோம் அப்படின்ற போது அது. ஆனா பாருங்க, அவன் விட்டு விலகவும் முடியல. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி தான். இப்ப நீங்க, நான், அக்கா, தம்பி இந்த உறவோட நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். தம்பி ஒரு தவறு பண்றேன் அப்படின்னா அக்கா நீங்க சொல்லும்போது அதை நான் ஏத்துக்கணும். மற்ற நேரத்தில் என்னை பாராட்டி, தம்பி நீ செஞ்சது சூப்பராக இருக்கடா, நீ பேசின நேர்காணல் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஏற்றுக்கிற மனப்பான்மை இருக்கக்கூடிய எனக்கு செய்யக்கூடிய தவறுகளையும் ஏற்றுக்கணும். அது ஏற்றுக்கலன்னா அவன் வந்து மனிதனே இல்லை. அப்போ நீ வந்து உன்னுடைய நல்ல விஷயங்களை மட்டும் நீ ஏற்றுப்ப, உன்னுடைய தவறான விஷயங்களையும் நீ ஒத்துக்க மாட்ட அப்படின்னா அந்த பாதை, செல்லக்கூடிய பாதை என்பதே ஒரு தவறான பாதை. இன்னொன்று வந்து மூடி மறைக்கணுங்கிற அந்த இது. நீங்கள் ஒரு குற்றம் நடக்குதுன்னா நீங்கள் வெட்ட வெளியாக பேசாதீங்க, வெளிப்படையாக பேசாதீங்க, முடிஞ்சால் அண்ணன்கிட்ட நேராக பேசுங்க. இல்லை வந்து நாம் தமிழர் எப்படி பேச முடியும்? இல்ல பேசாம தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோமா? கிடையாது. நம்ம முயற்சிகள் செய்யாம கிடையாது. இப்ப நான் இந்த கட்சியில வந்து ஆரம்பத்துல இருந்தே பயணிச்சுட்டு இருக்கேன். ஆனா வெளிப்படையா பயணிக்க ஆரம்பிச்சு 7 வருஷம் ஆயிருச்சு. 7 வருஷம் நம்ம வந்து எதுவுமே பேசலையே, அமைதியா தானே சரி ஏதாவது பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஆனா இன்னைக்கு வந்து அந்த விட்டு போற உறவுகள், அதுவும் இப்போ என்கிட்ட நிறைய பேர் வந்து பேசுவாங்க. நானும் வந்து ஏதோ கண்மூடித்தனமா போயிட்டு அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்றதுலாம் கிடையாது, ஆராய்ச்சி பண்ணுவேன். இவங்க உண்மையிலேயே வந்து நல்லவங்களா? இப்போ வெற்றிக்குமரன் எடுத்துக்கோங்க, என்ன சொல்லுவாங்க, அவர் வந்து ஐசிஐசிஐ பேங்க்ல வந்து காசு வாங்கிட்டாரு ஈரோடு அந்த இதில். அவர் என்ன சொல்கிறாரு, நான் காட்டுறேன், வெளிப்படையாக காட்டுறேன், என்னுடைய அக்கௌண்ட்டை காட்டுறேன், பாருங்கள் இருக்கா இல்லையா பாருங்கள். சரி, அவர் வீட்டுக்கே போய் பார்த்தேன்,
இன்னும் வீடு வந்து முழுசாக கட்டி முடிக்கப்படாத நிலையில தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி அவர் இன்னுமே சிக்கலில் தான் இருக்கார். பணம் தான் சேர்த்துருக்கணும் அப்படின்னா அவர் இந்த சிக்கலுக்குள்ளார போக வேண்டிய அவசியம் கிடையாதுல்ல. இது ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். அதே மாதிரி மற்றவர்கள், நான் வந்து இன்னொருத்தருக்கு பரிந்து பேசுகிறேன் அப்படின்னு போனாலே வந்து அவங்கள புறக்கணிக்கிறது அப்படிங்கிறது இருக்குது. அப்போ அந்த மாதிரி விளக்கப்பட்டவர்கள் இப்போது நான் ரொம்ப ரொம்ப ஆனஸ்ட்டாக ஒன்று பேசணும்னு நினைக்கிறேன் அம்சத். இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து அண்ணனை வந்து பேசாதீங்க, அண்ணனுக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க அப்படின்லாம் நிறைய பேர் பேசுவாங்க. இவங்க எல்லாம் அண்ணனை நேசிக்கிறவங்கன்னு நினைக்கிறீங்களா? நேசிக்கிறவங்களா இருந்தாங்கன்னா செய்யக்கூடிய தவறுகளை திருத்திக்கணும்னு தானே நினைப்பாங்க. நான் என்ன சொல்வேன்னா, உண்மையிலே வந்து சீமான் அண்ணன் தான் அப்படின்ற பாசம் உங்களுக்கு இருந்ததுன்னா பொருளி பேசாதீங்க, அவர்கிட்ட பொருளிகள் கொண்டு போகாதீங்க. வேணாம், ஏன் கொண்டு போகாதீங்க. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியை வளர்க்கறதுக்குரிய அந்த உழைப்பாளிகள் இருக்காங்க பாருங்க, அந்த உழைப்பாளிகளை அங்கீகாரம் பண்ணுங்க. அவங்கள உதாசீனப்பட ஐயோ என்னை விட பெருசாக அவங்க வளர்ந்துருவாங்களோன்னு பயப்படாதீங்க. இதுதான் வந்து உண்மையிலே அண்ணன் மேலே வைக்கிற பாசம், கட்சி மேலே வைக்கிற பாசம், அதே மாதிரி தலைவர் பிரபாகரன் மேலே வைக்கிற பாசம். யாராவது ஒருத்தர் வந்து கிரவுண்ட்ஸ் இல்லாமல் ஒரு பொருளையை கொண்டு வந்து உங்ககிட்ட வைக்கிறாங்கன்னா, என்கிட்ட கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க, என்கிட்ட யாருமே வந்து பொருளிகள் பேச மாட்டாங்க. அது ஒரு ஸ்டாண்டர்ட். அது இவங்ககிட்ட போனால் வேலைக்கு ஆகாதுங்கிறது இப்போ கிட்டத்தட்ட எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. என்ன அப்படின்னா, நீ பொருளிகள் கொண்டு வந்தீங்கன்னா நீ வந்து தகுதியானவனே கிடையாது அப்படிங்கிற மைண்ட் செட் எனக்கு வந்துருச்சு. அப்போ அந்த மைண்ட் செட் இங்க இருக்கிற ஒருத்தருக்கும் வருமானால் அப்போ வந்து பேசுங்க. இல்லைக்கா, இப்போ புலிகளை பின்பற்றியவர்கள் நாங்கள் ஒரு இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்குன்னு சொல்கிறேங்க. புலிகள் புரளி பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்போ நீங்கள் எதை நோக்கி பயணமாக போகிறீங்க? அப்போ இங்கே இருக்கக்கூடிய அண்ணன் நிறைய முறை பேசுவார், சிறு சிறு துளியாக இணைவும் பெரு வெள்ளமாக உருவாகும் சொல்லுவார். அப்போ நம்ம ஒவ்வொரு வாக்குங்கிறது நம்ம இனத்தை காக்கும் நம்ம நிறைய இடங்களில் பேசுகிறோம். அப்படி கிட்டத்தட்ட 1.1 தொடங்கின அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு பயணம் என்பது 8.21 விழுக்காடில் இங்கே வந்து நிற்கிதுன்னா, இந்த 13 ஆண்டுகள் உழைப்பு என்பது ஒரு சாதாரண உழைப்பே கிடையாது, மிகப்பெரிய ஒரு உழைப்பு. மற்ற கட்சிகளோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப வித்தியாசமான ஒரு கட்சி நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ மற்ற கட்சிகளுடைய கூட்டங்களை பாருங்கள், மது போதையில் வருவாங்க, இல்லை அந்த கூட்டங்கள் நடக்கும்போது பெண் காவலர்களை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்துவது, அங்கே இருக்கக்கூடிய பெண்களை வந்து இடுப்பு பிடிச்சிக்கிறது. 2 வருஷம் முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரிலாம் கிடையாது அம்சத். 2 வருஷமாக தான் நான் வந்து இந்த மாதிரி புதுசாக வந்திருக்கிறவங்க வந்து அது வேற கட்சிகள்லேருந்து வந்தவங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா இப்போ பழைய ஆட்களை பார்க்குறதே கிடையாது. பழைய ஆட்களை பார்த்தீங்க அப்படின்னா இல்லை நான் நாம் தமிழர்கள் இல்லை, இப்படி தான் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய இப்போ நானும் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டங்களுக்கு போவேன், எங்கெல்லாம் கூட்டம் நடக்குதோ முடிந்த அளவுக்கு போய் அதில் கலந்துக்கும் போது அங்கே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எங்கடா நம்மளுடைய பழைய உறவுகள் யாரையுமே காணுமே. இப்போ அந்தமாரி பார்க்கும்போது நமக்கு ஒரு ஏமாற்றம் வரும். இத்தனை உறவுகள்லாம் இப்போ வெளியே போயிருக்காங்க. இப்போ ஏன்னா மற்ற கட்சிகளுக்கு நீங்கள் கூட்டம் கூப்பிடணும்னா கண்டிப்பாக நீங்கள் வேணும் வைக்கணும், அவங்களுக்கு சாப்பாடு போடணும், கோட்டரை வாங்கி கொடுக்கணும், கோழி பிரியாணி வாங்கி கொடுக்கணும், கூட்டத்துக்கு வரவங்களுக்கு பெண்கள்னா 300 ரூபா, ஆண்கள்னா 500 ரூபா கொடுக்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னா பாதி பேர் வந்து அங்கே உட்காந்து சீட்டாடிட்டு இருப்பான், பாதி பேர் காவலா டான்ஸை பார்த்துட்டு இருப்பான், வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் ஒரு குலதெய்வ கோவிலில் திருவிழானா எப்படி குடும்பமாக தன்னுடைய மனைவி, குழந்தைகள், அம்மா, அப்பான்னு எல்லாம் குடும்பத்தோடு போவாங்க. அந்த மாதிரி குடும்பமாக போகக்கூடிய ஒரே கட்சி கூட்டம் இந்தியாவிலேனா நாம் தமிழர் கட்சி தான். அதே போல் இன்னும் நிறைய விஷயம் நம்ம பேசணும்னு வச்சுங்களேன். இந்தியாவிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒரு பாசறைங்கிற ஒரு இது எந்த இடத்துலையும் கிடையாது, நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் உண்டு. நீ என்ன கட்சி விட்டு தூக்கிட்டு போ, ஆனால் நான் கட்சி விட்டு போக மாட்டேன், நான் அந்த கட்சியில் தான் இருப்பேன். நான் ஒரு பாசறை உருவாக்கிக்கிறேன், குருதிக்குடைய பாசறை இருக்குது, அதுக்கப்புறம் வழக்கறிஞர் பாசறை இருக்குது, மீனவர் பாசறை இருக்குது, பெண்கள் பாசறை, அதேமாதிரி நானும் ஒரு பாசறை ஆரம்பிச்சுட்டு போகிறேன். இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும்? அது நான் ஒரு உறவை நானும் அதுதான், என்ன நீ தான் கட்சி விட்டு போயிட்டீங்களே அதுக்கப்புறம் பேசாதீங்க அப்படின்வாங்க. அது நான் கட்சி விட்டு தான் போனேன், நாம் தமிழர் குடும்பத்தை விட்டு எல்லாம் போகல. இது வந்து இது என்னைக்கும் என்னுடைய குடும்பம் தான். ஏன்னா இப்போ நீங்களே அப்படிதானே. எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அத்தனை தமிழ் தேசிய உறவுகளும் என்னை அக்கான்னு கூப்பிடுற அத்தனை உறவுகள் அம்மான்னு கூட இப்படி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, சின்ன பசங்க எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இது வந்து அதே மாதிரி தங்கச்சி அந்த உறவு முறைகள் நமக்கு எதுனா ஒண்ணுனா, பெங்களூர் போகிறேன், பெங்களூரில் ஒருத்தர் வந்து நான் உங்களுக்கு பண்ணுறேன், ஆக்சுவலாக வந்து வீடு பார்க்குறதுக்கு போயிட்டு இருந்தோம். அவங்க பார்த்தீங்கன்னா கார் அரேஞ்ச் பண்ணி எனக்கு எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போகிறாங்க, சாப்பாடும் வாங்குறாங்க. நான் காசு கொடுத்து வாங்க மாட்டேன்ட்டாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. என் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து அவ்வளோ ஆச்சரியப்பட்டாங்க. என்னது இது? அதான் சொன்னேன் நான், இதனால தான் என்னால் இதை விட்டு வெளில. என்னன்னா மற்ற கட்சிகளில் பார்த்தீங்கன்னா இவர் மாவட்டம்,
இவர் ஒன்றியம், இவர் நகரம், இவர் மாநில பொறுப்பாளர், இவர் இந்த அணியினுடைய தலைவர்னு இருக்கும். ஆனால் நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான் இவர் எங்கள் பெரியப்பா, இவர் எங்கள் சித்தப்பா, இவர் எங்கள் மாச்சா, அது எங்கள் மாமா, இது எங்கள் பங்காளி அப்படிங்கிற ஒரு உறவு முறை இருக்கும். அதே போல் நாம் தமிழர் கட்சியில் அந்த குருதி கொடை பாசறைன்னு ஒன்று இருக்குது. அதில் குறிப்பாக சொல்லணும்னா அவியூர் தினேஷ்னு ஒரு தம்பி, அந்த தம்பியோட நான் தொடர்பில் இருப்பேன். எப்போதெல்லாம் பகிரியில் வந்து ஒரு எண் அனுப்பி, தம்பி இவங்களுக்கு வந்து ரத்த வகை தேவைப்படுது இந்த ஊரில் அப்படின்னா, அடுத்த 5வது நிமிடம் அந்த தம்பி எனக்கு அலைபேசியில் திரும்ப அழைத்து, அண்ணா நான் ரத்தம் கொடுத்துட்டேண்ணா, அவங்களுக்கு போதுமான ரத்தம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்போ நாம் தமிழர் கட்சியில் குருதி கொடை பாசறை என்பது தமிழ்நாட்டில் ஒரு சிறந்த பாசறையாக செயல்படுது அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் சுற்றுச்சூழல் பாசறை, அதை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஏதாவது ஒரு சாலைகளில் பயணிச்சுட்டு இருக்கும்போது ஒரு குளம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப காடு மாரி ஒரு குப்பைகளாக இருக்கும். என்னடா இந்த மாரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த சுற்றுச்சூழல் பாசறையில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு நபர்கள்ட்ட நம்ம பேசணும்னு வச்சிங்களேன், உடனே அடுத்த ஒரு வாரம் கழிச்சு நம்ம அந்த பக்கம் போகும்போது அவங்க அங்கே அந்த குளத்தை தூர்வாரி அங்கே இருக்கக்கூடிய குப்பைகளெல்லாம் அகற்றி எல்லா வேலைகளும் பண்ணுறாங்க. அப்போ நமக்கு என்னென்னா அவங்க வந்து யாருக்காக நிற்கிறாங்க? இனத்துக்காக வாக்குக்காக நிற்கல, எனக்கு கவுன்சிலர் வேணும், எம்எல்ஏ வேணும்லாம் நிற்கல, என் இனத்தினுடைய விடுதலைக்காகவும் என் இனத்தினுடைய மீட்சிக்காகவும் நான் நிற்கிறேங்கிறாங்க. இதெல்லாம் ஏன் நாம் தமிழர் கட்சி செய்யணும்? மற்ற கட்சிகள் போல ஓட்டு அரசியல் மட்டும் பண்ணிட்டு போயிடலாமே. ஆமா, ஒரு தனித்துவமான ஒரு கட்சியாக அங்கே பயணிக்கிறாங்களே. இல்லை, இது இனப்பாசம். இது இனப்பாசம். இதை வந்து அவ்வளோ சுலபத்தில் அதாவது நமக்கு ஆக்சுவலி உடைச்சிட்டாங்க. நமக்குள்ளார இருக்க அந்த குடும்ப பாசத்தையும் சரி, இனத்துக்கான பாசத்தையும் சரி உடைச்சிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நமக்குள்ளார ஒரு இப்போ உங்கள் தலைமுறையிலலாம் அந்த ஏக்கம் வந்துருச்சு. ஏன்னா நம்ம ஆளுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வருது இல்லை. அந்த ஏக்கத்துக்கு வந்து தீர்வு வந்து இந்த தளம், நாம் தமிழர் தளம் வந்து அந்த தீர்வு தான் கொடுக்குது. என்னால் வந்து இதை விட்டு விலக முடியலன்னா காரணம் என்ன? ஒரு 5% இல்லை ஒரு 3% பண்ணுற அட்டகாசத்துக்காக நம்மளால் வெளியேற முடியல. ஏன்னா மீதி இருக்கிற 95-97% நாம் தமிழர் ஆட்கள் வந்து அவ்வளவு ஒரு உணர்வு பூர்வமானவர்கள், அவ்வளவு அழகானவர்கள். நான் அதில் பயணிச்சிருக்கேன். ஒரு கெட்ட வார்த்தை வராது, தண்ணி அடிச்சுட்டு பேச மாட்டாங்க. இத்தனை பேரில் வந்து எனக்கு பிரச்சனையாக இருந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பேர் தான். அந்த 5-6 பேருக்காக பல லட்சம் உறவுகளை இழக்க முடியாதுல்ல. ஆமாம், அந்த 5-6 பேருமே காணாமல் போயிட்டாங்க. அதுதான் இங்கே உள்ள விசேஷம். இல்லைக்கா, இன்னும் வெளிப்படையாக பேசணும்னா, பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில எதுக்கு இந்த போட்டி, பொறாமை, பழி சொல், அவனை பற்றி நான் தப்பாக சொல்கிறேன், எனக்கு அந்த பதவி வேணும், பணம் வேணும், பேர் வேணும், புகழ் வேணும், எதையும் தேடி நம்ம போக வேணாம். நம்ம நல்லா இருந்தோம்னா, நம்ம உண்மையாக இருந்தோம்னா, நம்ம நேர்மையாக இருந்தோம்னா எல்லாமே நம்மளை தேடி வரும். நீங்கள் வந்து போட்டி போட்டுக்கிட்டு எனக்கு இந்த பதவி வேணும், அதுக்காக நான் இவன் வந்து பழி சொல்கிறான், இவன் வந்து அதை செய்யலை, இவன் இதை செய்யலை. குறிப்பாக ஒரு விஷயம் வந்து பாருங்கள், மற்ற கட்சிகளில் ஒரு மாநாடு நடக்குது அப்படின்னா வேலைக்கு ஆட்களை வைத்து பதாதையை வைப்பாங்க, சோரட்டி ஒட்டுவாங்க, அந்த இருக்கைகள் நாற்காலிகள்லாம் போடுவாங்க, அந்த மேடை அலங்காரமெல்லாம் செய்வாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சியில் கடைசி தொண்டன் வந்து என்ன பண்ணுவான், ஒரு நாள் அவன் வேலைக்கு போனான்னா அவனுடைய சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபா. ஆனால் அந்த 300 ரூபா சம்பளத்தை அவன் விட்டுட்டு ஒரு நாள் முழுக்க இரவு முழுக்க அவன் வேலை பார்ப்பான். ஏற்கனவே 2 நாள் வேலை பார்த்துருப்பான். அந்த 600 ரூபா காசை கொண்டு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு நிதியாக கொடுப்பான். கொடுத்துட்டு இரவு முழுக்க வந்து பதாதையை வைப்பான், சோரட்டி ஒட்டுவான், நாற்காலி போடுவான், மேடைக்கான அலங்காரம் எல்லாம் பண்ணுவான். இரவு 1 மணிக்கு 2 மணிக்கு வீட்டில் போய் தூங்கிட்டு காலையில் வந்து அந்த கூட்டத்துக்கு வரும்போது தூரத்தில் ஒரு மனிதன் வருவார். அவர் தான் சீமான். அந்த மனுஷனை தூரமாக நின்று பார்த்துட்டு, அண்ணன் வந்துட்டார்றா, அண்ணனுக்காக நம்ம இதெல்லாம் செஞ்சிட்டோம்டா, அந்த ஒரு சந்தோஷத்தோட போய் இரவு போய் படுப்பான். பார்த்தீங்களா, அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். எத்தனை கோடிகள் கொடுத்தாலும் இந்த மாரி ஒரு தம்பிகள் வந்து எந்த கட்சிக்கும் கிடைக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட தம்பிகள்ல தங்கைகள் கூட, தங்கைகள்லாம் சொல்லவே வேணாம், தம்பிகளை தாண்டி இன்னைக்கு தங்கைகள் தான் ரொம்ப ஆக்ரோஷமா களத்துல நிக்கிறாங்க. ஆமா, களத்துல நிக்கிறது. இப்ப எனக்கு வந்து சில ஒரு கோபம் இருந்தது அண்ணன் மேல, வந்து என்னடா இவர் இப்படி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் வந்து அந்த பாசத்தை விட்டு வெளியே வர முடியல. இத்தனை வருடம் அந்த என்ன சொல்றது, அவருடைய கருத்தியல், அவருடைய சொற்கள் எல்லாமே வந்து நம்ம மனசுல தங்கிருச்சு. உறவு நினைச்சது உறவாவே தான் நிக்குது. அதை விட்டு நம்மளால விலகவே முடியல. அப்ப எத்தனை பேர் இந்த மாதிரி இருக்காங்க. தங்கைகள் கம்மி தான், தம்பிகளை விட தங்கைகள் கம்மி தான். அப்ப அந்த தங்கைகளை வந்து ரொம்ப அரவணைக்கணும், அண்ணன் விட்டுறக்கூடாதுங்கிறது. கண்டிப்பா, ஏன்னா இன்னைக்கு பெண் பிள்ளைகள்லாம் அரசியல் களத்துக்கு வருவதே மிகப்பெரிய விஷயம். அதே மாதிரி வந்து இப்ப அண்ணன் சொல்றாருல, திருமாவளவன் அவர்களை வந்து பேசக்கூடாது, எதுவும் பேசாதீங்க அப்படிங்க. அதே மாதிரி நம்மளுடைய தமிழ் தேசியவாதிகளை பேசக்கூடாதுன்னு உடன் பயணிக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகளை குடிதேஷ் கோமாளி, நான்லாம் குடிதேஷ் கோமாளி. இப்போ இல்ல, நான் என்ன குடிதேசிய கோமாளி கூட கிடையாது, குடிதேஷ் கோமாளி. தமிழன் என்பது எப்படி வைத்து அடையாளம் காண்பீங்க? அவன் தமிழ் மொழியே நல்லா பேசிட்டான் அப்படின்னா அவன் தமிழானங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆமா, இப்போ என்னையை விட ஐயா கருணாநிதி அவர்கள் தமிழில் புலமை வாய்ந்தவர்கள், ஒரு இலக்கியவாதின்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அவர் வந்து தமிழின தலைவர்னு போட்டுக்கிட்டாலும் தமிழின துரோகி அப்படிங்கிற பட்டத்தை தமிழர்களே கொடுத்தாங்க 2009 ஈழப்படுகொலைக்கு பின்பாக. இப்போ ஐயா கருணாநிதி அவர்களை வந்து தமிழராக ஏற்றுக்க முடியுமா? எப்படி ஏற்றுக்க முடியும்? அப்புறம் எதை வைத்து தமிழர்களோட அடையாளம் கண்டுபிடிப்பீங்க?
இப்போ வட மாநிலங்களில் பாருங்க. இப்போ ரொம்ப சிம்பிள் சார். அந்த அந்த குடும்பம் வந்து தமிழர் குடும்பமா இருந்தா இன்னைக்கு தமிழகத்துல நடக்கிற அத்தனை அநியாயங்களும் அவங்க வந்து நடத்துவாங்களா? இப்போ கூவத்தை க்ளோஸ் பண்ணி வந்து மெட்ரோ இது கட்டுறாங்க. கூவத்தை க்ளோஸ் பண்ணா என்ன ஆகும்? வெள்ளம் வந்தா எங்க வடியும் தண்ணி? திரும்ப உள்ள வந்துரும், வீட்டுக்குள்ள எங்க வடியும்? இப்போ நிறைய பேர் வீடு வாங்குறாங்கல்ல, 3rd ஃப்ளோருக்கு மேல தான் வீடு வாங்குறதே. இப்போ ஆமா, இப்போ நானும் ரொம்ப பயமா இருக்கு, கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கேன். இப்போ நேற்று பெஞ்ச மழைக்கே பாதி வீட்டு வாசலுக்குள்ள தண்ணி வந்துருச்சு. இப்போ அவங்களுக்கு அந்த கவனம் இல்லைல்ல. இன்னைக்கு வந்து கன்னியாகுமரி காணாம போயிடும். ஆனா பாருங்க, கன்னியாகுமரி மக்களுக்கு வந்து நிலம் போனா பரவாயில்ல, திமுக தான் வேணும்னு ஓட்டு போட்டாங்க. அவங்க நான் கூட நினைச்சேன் வட சென்னை நீங்க தானே போனீங்க, வட சென்னையில் வளைஞ்சு எடுத்து அந்த பகுதிகள்லாம் இல்லை. இதே அந்த மக்கள் சொன்னாங்க, ஒருபோதும் இனி திமுகவினர் வாக்கு கேட்டு வந்தால் நாங்கள் வாக்களிக்க மாட்டோம்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கே ரொம்ப பெரிய ஆச்சரியம், திரும்ப போடுறா திமுக ஜெயிச்சது. இல்லை, ஒருவேளை வந்து மோடி ரொம்ப தீயதை வந்து விளக்குறதுக்காக ஓட்டு போட்டிருக்கலாம். எனக்கு வந்து நான் உண்மையிலேயே நான் கேட்குறேன், தீவிரமாக தேடிக்கிட்டு இருக்கேன். என் குடி அடையாளத்தை அன்றி நான் தமிழன் எப்படி வரையறுப்பீங்க? இப்போ நானே கலப்பினம் தான், இது நான் எல்லா இடத்துலையுமே பதிவு பண்ணுறேன். எனக்கு அதில் எந்த அச்சமும் இல்லை. என்னுடைய ரத்தத்தில் வேணால் கலப்பு இருக்கலாம், என்னுடைய உணர்வில் ஒரு துளி % கூட எனக்கு கலப்பு கிடையாது. நான் தமிழன், லீகலாகவும் நான் தமிழன் தான், உணர்வாலும் நான் தமிழனா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். தமிழச்சிங்கிற ஒரு உணர்வு உங்கள்கிட்ட இருக்கு. நான் தமிழனா இருக்கிறதுனால தானே எனக்கு கோபம் வருது. கலப்பினமா இருந்தாலும் ஏதாவது ஒரு சைடு தானே எடுக்க முடியும். 2 இடத்துல 2 கால் வைக்க முடியுமா? வைக்க முடியாது. அப்போ தாய் வழி வர்றது வந்து உங்களுக்கு அதுதான், அந்த உணர்வு தான் வந்து தாய் வழி தான் மேக்ஸிமம் ஊட்டப்படும். உணவுல இருந்து எல்லாமே எது தமிழர்களுடைய வாழ்வியலே தாய்மொழி தானே, தாய்வழி உணர்வு தான். அதனாலதான் தாய் மாமன்ங்கிற உறவுக்கு அவ்வளவு பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. எங்கேயாவது தந்தை மாமன் அப்படின்னு ஏதாவது உறவு இருக்கு, அப்படிலாம் கிடையாது. தாய் வழி சமூகம் தான் தமிழர்களுடைய இதுவே. இல்லை, இன்னைக்கு வந்து என்னன்னா, தமிழ் தேசிய கட்சியா இருக்கிறது நம்ம ஏன் நாம் தமிழர் எல்லாம் சொல்லுவாங்க, நாம் தமிழரை குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, வேற வழி இல்லை, அதுதான் என்னுடைய கட்சி. தமிழ் தேசியத்தை என்ன சொல்றது, முன்னாடி வைக்கிற கட்சி அது மட்டும்தான். நான் மற்றவன் வந்து நீ இந்த போனா போங்கிற மைண்ட் செட்டில் தான் இருக்கும். நமக்கு நாம் தமிழர் வளரணுங்கிற அந்த ஒற்றை குறிக்கோள் இருக்கு, அதனால நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா, அந்த நாம் தமிழில் இருக்கவங்க, அதுவும் பொறுப்பில் இருக்கவங்க வந்து ஐடியாலஜிஸை கரெக்டாக வந்து கிரகிச்சிக்கணும், சரியாக வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து வரணும். இல்லை, இப்போ 2024 8.21 இருக்கக்கூடிய நம்ம வாக்கு வங்கியில் 2026 ஒன்று அரியணையில் ஏறணும், இல்லைன்னா எதிர்கட்சியாக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு எதிர்கட்சியாக போய் சட்டமன்றத்தில் உட்காரணும். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்கு என்ன பண்ணணும்? முதல் கட்டமாக வந்து தொகுதி வாரியாக நம்ம வந்து சரியான ஆட்களை தேர்வு பண்ணி அவங்க வேலை செய்கிறதுக்கான அந்த ஸ்பேஸை கொடுக்கணும். இப்போது பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட ஒரு சிலர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா தற்சார்பு அது வந்து நாம் தமிழருடைய வரைவிலே இருக்குது, தற்சார்பு பொருளாதாரம்னு இருக்குது. அப்போ அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து விதைகள் கொடுக்கலாம். நம்ம விதைகள் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க அதை வந்து ஒரு சின்ன செடியாக வளர்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு பெரிய இடம் தேவையில்லை. ஒன்று மாடியில் வளர்க்கலாம், இல்லை பால்கனியில் வளர்க்கலாம். நீங்கள் ஒரு 10 விதையை வளர்த்து வந்து அதை வாங்குறதுக்கும் வந்து அந்த தொகுதியில் உள்ள நம்மளுடைய நாம் தமிழர் மக்களே இருக்காங்க. இது ஏற்கனவே வந்து ஒரு 2-3 இடத்துல நடந்துக்கிட்டு இருக்கு. இதை நம்ம வெளியில் கொண்டு வருவோம், அதை ஒரு இன்னொரு காணொலியாக நம்ம வந்து நம்மளுடைய சேனல்லையே போடுவோம். அப்போது இந்த வளர்ந்ததை வந்து திருப்பியும் விற்றோன்னா யாருக்கு இடம் இருக்கோ அவங்க வந்து அதை வளர்த்துப்பாங்க. அதில் வர காய்கறி கிட்டத்தட்ட 8-10 மரங்கள், அதில் வர்ற காயும் கனியும் வந்து அதே இடத்துல இருக்கிற ஒரு என்ன சொல்கிறது, சந்தை மாதிரி, சின்னதாக சந்தை, ஒரு காய்கறி கடை, அதில் கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி. அப்போது இது ஏன் நம்ம பண்ணணும் அப்படின்னா, அதுக்காக உழைக்கிறதுக்கு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து அந்த தொகுதியில் இருக்க அனைத்து மக்களும் வந்து பரிச்சயமாவாங்க. இப்போது திமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து அள்ளிட்டு போவாங்க ஓட்டு போடுறதுக்கு. எப்படி அவங்களுக்கு தெரியும் இங்கே ஓட்டு போடுறதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்ட்டு? பரிச்சயமாகிறது தான். அப்போ அதுதான் முதல் கட்டம். எல்லா தொகுதியிலையும் இதை வந்து நெட்வொர்க்கிங்காக பண்ணணும். இது முதல் ஐடியா. 2வது என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு வந்து மெயின் ஸ்ட்ரீமில் எந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கும்ன்றது தெரியாது. ஆனால் நம்ம தமிழ் தேசியம் பேசக்கூடிய யூடியூபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. தொகுதி வாரியாக பிரிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு யூடியூபர் இருக்காங்க அப்படின்னா, லெட்டஸ் சே நமக்கு டக்குன்னு மைண்டில் வர்றது தென்னகம் விஷ்ணு வர்றாரு, அதுக்கப்புறம் பிரியகுமார், அப்புறம் ஜபா, இந்த மாதிரி இருக்கிறவங்க. இப்போ தென்னகம் விஷ்ணுன்னா அவர் லொக்காலிட்டி ஒரு பர்டிகுலர் ஏரியா கவர் பண்ணிடணும்.
அவருக்கு அந்த நியூஸ் எல்லாமே அந்த லொக்காலிட்டியில் நடக்கிற நியூஸ் எல்லாமே போகணும். அங்கே இருக்கிறவங்க அந்த நாம் தமிழரை சேர்ந்தவங்க என்ன பண்ணோன்னா அதை வந்து பரவலாக அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கணும். சரி, நீங்கள் ஜென்ரலாக எல்லாருமே ஒரே டாபிக் தான் பேசுகிறோம். நம்ம ஒரு விஷயம் நடந்தது, எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா எல்லாரும் எலெக்ஷன் பற்றி பேசுகிறோம். இல்லை ஒரு இடத்துல ஒரு அநீதி நடக்குதுன்னா எல்லாருமே அதை பற்றி தான் பேசுகிறோம். அதை கொஞ்சம் குறைச்சிட்டு அந்த தொகுதியில் நடக்கும் நல்லவைகள். ஏன்னா இப்போ சிவகங்கை தொகுதியில் வந்து தென்னகம் விஷ்ணு இருக்காருன்னா சிவகங்கை தொகுதியில் இந்த பாராளுமன்ற தொகுதி 6 சட்டமன்ற தொகுதிகளே உட்பட்டது. இங்கே என்னென்ன பிரச்சனைகள் நடந்துட்டு? ஆமாம், அவருக்கு வந்து செய்தி சேகரிப்பு கொடுத்து அவர் வந்து அதை வெளிப்படுத்தணும். அப்போ என்ன ஆகும்னா கலெக்டிவாக ஒரு இடத்துல வந்து ஒரு தொகுதி பற்றின எல்லா நன்மைகளும் தீமைகளும் இருக்கும். நன்மைகள் எதுவாக இருக்கும்னா இப்போ சமீபத்தில் ஒரு படம் பார்த்தேன். ஒரு இடம் வந்து வெறும் ரோடு தான் இருந்தது, வெறும் சாலை தான் இருந்தது. அடுத்தது 2016 போட்டு இப்போது போட்டிருக்காங்க மரங்கள். நான் சின்ன வயசில் இருக்கும்போது எப்படி ஒரு சாலையில் மரம் இருந்ததோ அதே மாதிரி மரம் வளர்த்துருக்காங்க. இது யார் பண்ணதுன்னா நாம் தமிழர் பண்ணது. அப்போது இது வெளியில் வராதில்ல, வெளியில் வரல. இந்த மாதிரி நிகழ்வுகள் குளம் தூர் வர்றதுலேருந்து குவாரியில் இதை வண்டியை நிறுத்துறதுலேருந்து இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை வந்து எதிர்கொண்டிருக்காங்க. குருதி கொடை பாசறை எத்தனை பேருக்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கு. நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி தான், எப்போ கூப்பிட்டாலும் நம்பிக்கையாக வந்து உடனே பிடிச்சி கொடுக்குற ஒரு அப்போ இந்த நிகழ்வுகள் எதெல்லாம் நம்ம வந்து செய்திருக்கோமோ சாதித்திருக்கிறோமோ அதை வந்து இந்த சேனல்ஸ் வெளிப்படுத்தணும். அப்போது தென்னகம் விஷ்ணு அப்படின்னா ஓகே, சிவகங்கைனா சிவகங்கை பூரானா அவர்கிட்ட போனால் கிடைக்கும். அவரோட இன்னொருத்தரை கூட நம்ம உருவாக்கலாம். ஏன்னா ஒருத்தரே எல்லாமே பண்ண முடியாது. அப்போது அவருக்கான பொருளாதார தேவையும் நம்ம வந்து பார்த்துக்கணும். இன்றைக்கி ஒரு எலெக்ஷன் இந்த எலெக்ஷன் நடக்கும்போது பார்த்திங்கன்னா சின்னம் மாறிடுச்சு. ஆனால் அந்த மாறுறதுக்கு முன்னாடி டிஷர்ட்லேருந்து பதாகைகள்லேருந்து எல்லாமே பிரிண்ட் பண்ணி அதெல்லாமே விரயமாக போச்சு. காசு விரயமில்ல. மறுபடியும் வந்து தேர்தலுக்கு காசு கலெக்ட் பண்ண வேண்டிய ஒரு கொடுமையான நிலையில் நம்ம மக்கள் வந்தாங்க. அதுவே மனச்சோர்வை கொடுத்துருக்கோம் எல்லாருக்கும். அப்போ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து முன்னாடி நல்ல வேலை இப்போ சின்னம்லாம் நமக்கு மாறாது. அப்போ அந்த பதாகை அந்த ஆட்கள் வந்து அதை பண்ணணும். இது 2வது முயற்சி. அப்போ என்ன ஆகும்னா அந்தந்த தொகுதியில் இருக்கவங்களுக்கு வந்து நமக்கு என்ன பிரச்சனை இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுப்பாங்க. நாம் தமிழர் நமக்கு என்ன செஞ்சிச்சுன்னு தெரிஞ்சுப்பாங்க. மற்ற கட்சிகள் வந்து எப்படி அதை கெடுத்துச்சுன்னு தெரிஞ்சுப்பாங்க. யூ கான் க்ளோஸ் எனிதிங். அவ்வளோதான். அந்த தொகுதியில் என்னென்ன பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறத குறைஞ்சது ஒரு தொகுதிக்கு இப்போ 40 நம்ம பிரிச்சிட்டோம். நான் என்ன சொல்வேன்னா 234 தொகுதிக்கும் ஒன்று இருக்கணும்ன்ற ஒருத்தர் உருவாகணும். இன்னைக்கு வந்து நாம் தமிழருக்குள்ளார வந்த பிறகு பேசக்கூடியவர்கள் ஏகப்பட்ட பேர் ஆயிட்டாங்க. ஆமாம்மா, ஏன்னா அங்கே ஒரு சீமான் இல்லை, பல லட்சம் சீமான்களே உருவாக்கிட்டாரு. ஆமாம் அப்படின்னே சொல்லலாம். இது என்ன பண்ணும் அப்படின்னா மக்கள்கிட்ட நம்மளை கொண்டு போய் சேர்க்கும், உறவுகளை பலப்படுத்தும். 3வது, இப்போ உடனடியாக அண்ணன் பண்ண முடியும்னா நான் என்ன சொல்லுவேன்னா இந்த பிரிஞ்சு போனவங்கள தயவுசெய்து திருப்பி உள்ளே வாங்கப்பான்னு கூப்பிடணும். எல்லாருமே தம்பிகள் தானே, குடும்பத்துலேருந்து கோச்சிட்டு போனவங்க தானே. ஆமாம், கோச்சிட்டு போனவங்க நீங்கள் கொஞ்சம் தள்ளி வச்சவங்க வாங்க திருப்பி வாங்கன்னு சொல்லுங்கப்பா. இது நமக்கும் திராவிடத்துக்குமான போர் 20 மறந்துடுவோம். யாரும் எந்த கேள்வியும் கேட்க வேண்டாம், யாரும் எந்த பதிலும் கொடுக்க வேண்டாம். இனி பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துப்போம். 2026 மட்டுமே நம்மளுடைய குறிக்கோளாக நடக்கணும். ஏன்னா 26 நம்ம விட்டுட்டு திரும்ப 31ங்கிறதுக்கு இடமே இருக்கக்கூடாது. இல்லை, அதுக்குள்ளார வந்து கன்னியாகுமரி மழை முடிச்சிருவாங்க, நமக்கு மழை போயிடும். இது வந்து பாலைவனமாக மாறுறதுக்கான அத்தனை சூழல்களும் ஏற்கனவே உருவாயிடுச்சு. தண்ணிக்குள்ளார ஏன்னா இப்போ ஸ்ரீலங்காவில் பார்க்குறீங்களே, கொழும்பு வந்து தண்ணிக்குள்ளார போயிருச்சு கிட்டத்தட்ட. இப்போ நம்மளுமே அந்த நிலைமைக்கு போயிட்டோம். கொஞ்சம் உயிர் ஊசல் அடிட்டு இருக்கு. அதை காப்பாற்றணும்னா 26 இதுக்கு மேலே நம்ம, ஏன்னா இன்னும் 2 வருஷத்துல திமுக தெரியும் ஒருவேளை வர முடியுமா முடியாதான்றது. இல்லை, அவங்க வராங்க வரல, அவங்க ஏதாவது ஒரு தீவு விலைக்கு வாங்கிட்டு நம்மளுடைய நிலை அதுதான். அதனால நம்ம வந்து 26 வந்து அதுதான் இலக்கு நமக்கு. இதுக்கு மேல வந்து இந்த சும்மா அது பொண்ணு இல்லை, கடைசி தீப்பெட்டியை கொளுத்தும் போது நம்ம கிட்ட ஒரு கவனம் இருக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த கவனத்தை 26 வைக்கணும். 26 தான் தேர்தல், கடைசி தேர்தலே இதான். இதுக்கப்புறம் தேர்தல் இல்லைன்னு களத்தில் வேலை பார்க்கணும். 26 அரியணையில் ஏறி ஆகணுங்கிற ஒரு முடிவோட நம்ம வேலை பார்க்கணும். அதாவது நமக்குள்ளாரையே வந்து இப்போ நான் ஒரு மெத்தடாலஜியாக வச்சுக்கிறது என்ன அப்படின்னா, இந்த நெகட்டிவாக வராங்கல்ல, தேவையில்லாத பொருளை பேசிக்கிட்டு தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வர்றவங்க எல்லாரையும் வந்து விலக்கி வச்சிடறேன். நீ வராத, என்கிட்டே வராது, உனக்கு எந்த சம்மந்தமே கிடையாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு நம்ம எல்லாருக்குமே வந்துருச்சு அப்படின்னா இதை வந்து ஒரு நேர்மறையான
ஒரு ஒரு இடத்துக்கு நம்ம கொண்டு போக முடியும். இதை தாண்டி நீங்கள் இன்னும் அடுத்தது கேட்டிங்க அப்படின்னா, நமக்கான துறை சார்ந்த அறிவு பெற்ற மனிதர்கள் இருக்காங்க, ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. அவங்க நேரடியாக வெளிப்படையாக நம்மக்கிட்ட வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கேன்னு சொல்ல முடியாத இடத்துல இருக்கவங்கள கலெக்ட் பண்ணணும். கண்டிப்பாக கலெக்ட் பண்ணணும். ஏன்னா காவல்துறையில் எத்தனையோ பேர்லாம் என்கிட்ட பேசியிருக்காங்க, நானும் நாம் தமிழ் சப்போர்ட்டர் தான்ப்பா, ஆனால் என்ன கூட்டத்துக்கு வர முடியாது, நான் ஓட்டு மட்டும் போட்டுருவேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். ஆமாம், இப்போ காவல்துறையை எடுத்துக்கோங்க. காவல்துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, எந்தெந்த ரூல்ஸ் வந்து அவங்களுக்கு தடையாக இருக்குது, இதை வந்து நம்ம உணர்ந்து அதை ஒரு வடிவமைக்கிறது, அதுக்கான என்ன திட்டங்கள் நம்ம வச்சுருக்கோம், அந்த திட்டங்கள். அதே மாதிரி விவசாயம் அப்படின்னா அதுக்கு என்ன திட்டங்கள் வச்சுருக்கோம். இன்றைக்கி பறிபோன இடங்கள், அதாவது என்ன சொல்கிறது, ஒன்றுமே இல்லாமல் ஆன இடங்கள் வந்து திருப்பியும் நம்ம எப்படி ரீஜெனுவேட் பண்ண முடியும், அதுக்கான திட்டங்கள். இதெல்லாம் நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம், இதை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கான தீர்வை நம்ம கொண்டு வர முடியும். அதுக்கு முன்னாடி வந்து இன்னொரு தமிழ் தேசியவாதியை கிண்டலும் கேலியும் இல்லை வெறுப்பு முக்கியமாக இருக்கக்கூடாது. வெறுப்பு வந்தது அப்படின்னாலே உங்களுக்கு அறிவு மழுங்கி போயிடும், உங்களால் வேலை செய்ய முடியாது, சரியானதை சிந்திக்க முடியாது. அப்போ அந்த வெறுப்பை வந்து தூக்கி போட்டுருணும். ஈவன் திராவிடம் மேலே கூட நம்ம வெறுப்பு வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நான் நிறைய நேரம் வந்து அவங்க இதை பண்ணாங்க அதை பண்ணாங்க நான் பேசவே மாட்டேன். காரணம் என்ன அப்படின்னா, பேசி என்ன ஆக போகுது, அவங்க அப்படி தான் நமக்கு தெரிஞ்சு போச்சு. நம்ம என்ன செய்யணும், நமக்குள்ளே இருக்கிறத திருத்தமாக செஞ்சு அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும். அப்போ இன்றைக்கி வந்து 24 நமக்கு வந்து ஆக்சுவலாக பெரிய வெற்றிலாம் கிடையாது, அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கும். அது ஒன்று தான் நமக்கு வந்து பெரிய ஆறுதலை தவிர்த்து ஆஹா ஓஹோன்னு சொல்கிறேன். ஆனால் என்னென்னா, இது ஒரு பாராளுமன்ற தேர்தலில் வந்து இந்த சதவீதம் ஒரு விஷயத்தை நோட் பண்ணி பாருங்க, கிட்டத்தட்ட 36 லட்சம் மக்கள் வந்து நம்பி வாக்களிச்சிருக்காங்க. ₹1 பணம் வாங்காமங்கிறது மிகப்பெரிய ஒரு புரட்சி. தூயதான ஓட்டு இது, அத்தனையும் வந்து பியூர், காசுக்கு எதுக்குமே அடிமையாக. 18 நாள், இந்த 18 நாள் பிரச்சாரத்தில் 36 லட்சம் வாக்குகளை வாங்கியிருக்காங்க. இந்த மைக்குங்கிற ஒரு புதிய சின்னத்தை, இந்த ஒளி வாங்கிய சின்னத்தை தேடி கண்டுபிடித்து வாக்களித்த அத்தனை பேருக்கும் ஒரு மனமார்ந்த ஒரு நன்றி இந்த இடத்துல நம்ம தெரிவிச்சிடும். ஆமாம், கண்டிப்பாக சொல்லணும். இதுதான் வந்து நம்ம நெக்ஸ்ட் லெவல். அவங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றியை சொன்னாலும், காலத்தில் நின்று அதுவும் வெயில் காலம், அந்த கோடை காலத்தில் காலை முதல் இரவு வரை களத்தில் இந்த தம்பி தங்கிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் நம்ம தெரிவிச்சுக்கலாம். நன்றி சொல்லி நம்ம பிரிச்சிடக்கூடாது, மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். ஆமாம், வாழ்த்துக்கள். ரொம்ப என்ன சொல்கிறது, நீங்கள் களமாடும் போது விட்டுறாதீங்க, 26 நாம தான் அப்படிங்கிற குறிகளோட போங்க. 26 தான் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய கடைசி தேர்தலுங்கிற ஒரு விஷயத்த மனசில் வச்சுக்கிட்டு, எப்படி கடைசி தீப்பெட்டின்னு நம்ம சொல்கிறோம், கடைசி தேர்தல் நமக்கான தேர்தல், நமக்கு இதுதான் கடைசி தேர்தல், இதில் நம்ம ஜெயிச்சாதான், இல்லைனா விட்டுட்டோம்னா இல்லைங்கிற முடிவில் இருங்க. ஆமாம், நம்ம எல்லாரும் சேர்ந்து வேலை செய்கிறோம், அடிக்கிறோம். 2009 படுகொலைக்கு பின்பாக நம்ம இங்கே ஒரு தமிழ் தேசியம் வேண்டும் அப்படின்னா நம்ம வந்தோம்னா, அங்கே என் இனத்தை அழிக்கும் போது நம்ம இங்கே யாருமே இங்கே துணை இல்லை, நம்மளால் கூட நம்ம இனத்தை காப்பாற்ற முடியலங்கிற ஒரு சூழல். 2009 பிறந்த நாம் தமிழர் கட்சி இன்றைக்கி 2024, இந்த 14-15 ஆண்டுகளுடைய அவங்களுடைய வளர்ச்சி, அதையும் நம்ம இங்கே பார்க்கணும். ஆனால் நாம் தமிழர் கட்சி வந்த புதுசில் அண்ணன் சீமான் அவர்கள் நிறைய இடங்களில் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுவார், நிறைய மேடைகளில் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுவார். என்ன சொல்லுவார்னா, நமக்கு ஊடக வலிமை என்பது இல்லவே இல்லை, நாமே ஊடகமாக மாறணும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியினுடைய ஊடகத்தையும் நாம் தமிழர் கட்சியினுடைய ஐடிவிங்கும் அடிச்சுக்கிறதுக்கு இன்றைக்கி யாருமே இந்திய அளவில் இல்லைங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இன்றைக்கி திரு சீமான் அவர்கள் தான் எல்லா சேனல்லையும் எல்லா இடத்துலையும் ஹேஷ்டேக்கில் வந்து சீமான் அப்படின்னு போட்டால் தான் அங்கே வீடியோ வியூஸே போகுது அப்படிங்கிற நிலைக்கு இன்றைக்கி அண்ணன் சீமான் அவர்கள் வளர்ந்துட்டார். அதே போல் தமிழ் தேசிய பயணத்தில் இனியவள் ரஜினி அக்காவை வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், அக்காவுடைய இந்த வலையொலியும் வந்து புதுசாக அக்கா தொடங்கினாங்க. அவங்களும் தொடர்ச்சியாக தமிழ் தேசியத்துக்கு தன்னால் முடிந்த ஒரு விடயத்தை வந்து என்னெல்லாம் தமிழ் தேசியத்துக்காக அழிக்க முடியுமோ அதெல்லாம் அழிச்சிட்ருக்காங்க. அந்த வகையில் இந்த இனியவள் ரஜினி அப்படிங்கிற இந்த சேனல் தமிழ் தேசியத்தில் தொடர்ந்து பயணிக்கும். தமிழ் தேசியத்துக்காக களத்தில் நின்று உண்மையும் நேர்மையுமாக எல்லா விடயத்தையும், வரலாறு, அன்னன்னைக்கு நடக்கக்கூடிய அரசியல் விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம இந்த சேனலில் உட்காந்து நம்ம இனிமேல் தொடர்ந்து பேச போகிறோம். அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அத்தனை பேருமே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய உறவுகளுக்கும், குடும்ப உறவுகளுக்கும், உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனலில் கொண்டு பேசுங்க. ஏன்னா நம்ம எத்தனையோ சேனல்களாக நம்ம பார்க்குறோம், தேவையற்ற ஒரு சேனலெல்லாம் நம்ம நிறைய இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோம். ஆனால் நம்ம தமிழ் தேசியத்தினுடைய எழுச்சிக்காகவும் மீட்சிக்காகவும் நமக்காக ஒரு ஊடக வலிமை நமக்கு வேணும்னு நம்ம இந்த சேனலில் வந்து அக்கா தொடங்கியிருக்காங்க. உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. உறவுகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுட்டு விடைபெறுகிறேன். நன்றி.